கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் கேசவ் சார். வணக்கம். வணக்கம் தோழர். வணக்கம். அதிமுக எம்எல்ஏ இந்த தினம் ஓபிஎஸ் ஆதரவாளர் மனோஜ் பன்னியன் திமுக இணைஞ்சிருக்காங்க. தமிழ்நாடு அரசியல் வட்டாரமே பரபரப்பு ஏற்படுத்தி கொண்டிருக்கு. அடுத்து யார் வருவான்ற மாதிரி பல்வேறு கேள்விகள் இருந்து செங்கோட்டையன் அவர்கள் கூட ஒரு புறம் எடப்பாடி பழனிசாமி அவருக்கு செக் வச்சுக்கிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அண்மையில இனிமேல் யார் நம்ம கட்சி விட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி பீதியில இருக்காங்க. இந்த கூட்டணி என்டிஏ கூட்டணியை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு அமித்ஷா அவர்கள் ஒரு பீதியில இருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதிமுக பொறுத்தவரை நமக்கு சிரிப்பு தான் வருது. எப்படி சொல்றேன்னா, எதிர்த்து வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் கட்சியில இருக்கவே மேல் மட்டம் கீழ் மட்டம் எல்லா பக்கமும் துரோகம் தான். எவனையுமே விட்டுக்கிறது கிடையாது. கட்சி அலுவலகத்துல வேலை பார்க்கறவங்க கூட துரோகம் பண்ணுவாங்க. அந்த அளவுல இருக்கு கட்சி. அதனால இந்த துரோகத்தை தாங்க முடியாம 50 பேர் தெரிச்சு ஓடுறாங்க அதிமுக விட்டு. ஐயோ, எங்கிட்டு போனாலும் நமக்கு ஆப்படிச்சு விட்டுறாங்க, துரோகம் பண்ணிடுறாங்க, நம்மளை பிடிச்சி கீழே எடுத்து விட்டுறாங்கன்னு சொல்லி அதிமுகல முன்னாள் பிரமுகர், இந்நாள் பிரமுகர், எம்எல்ஏ, எம்பி, கட்சியில் இருக்க முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் தெரிச்சு எங்கிட்டா ஓடி போய் பொழைச்சிருவோமா, எங்கிட்டா போய் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வான்னு சொல்லி தான் எல்லாம் தெரிச்சு ஓடுறாங்க அதிமுக. ஏன்னா எல்லாருமே துரோகம். சுத்தி எடப்பாடி அமைச்சருக்கு துரோகம் பண்றது, முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி துரோகம் பண்றது, எம்எல்ஏக்கள் எடப்பாடி துரோகம் பண்றது, எடப்பாடி மத்த ஃபேக்ஷன் சசிகலாவுக்கு, தினகரனுக்கு, ஓபிஎஸ்க்கு 50 பேருக்கு துரோகம் பண்றது, அப்புறம் சசிகலா, தினகரன், ஓபிஎஸ், எடப்பாடி துரோகம், மாத்தி துரோகம்னாலதான் எல்லாம் தெரிச்சு ஓடி போய் நமக்கான பாதுகாப்பு திமுக தான் எல்லாம் சரணடைகிறாங்க. இதான் உண்மை. அப்படிதான் நான் இதை பாக்குறேன். எங்கிட்டா போய் நம்ம அரசியல் வாழ்க்கையை தற்காத்துக்குவோம், பொழைச்சுக்குவோம் தான் ஓடுறது 50 பேரும். ஓகே. ஏன்னா இன்னைக்கு மனோஜ் பாண்டியன்லாம் முன்னாள் சபாநாயகர் PH பாண்டியனோட பையன், ஒரு மிகப்பெரிய அரசியல் குடும்ப பின்புலத்தை சேர்ந்தவர். அவர் ஒரு மூத்த வழக்கறிஞர். அவர் இன்னைக்கு அவர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு திமுகவுக்கு போயிருக்கிறது ஒரு சரியான முடிவு. தோழர்களுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாடை பாதுகாப்பது திமுக அரசும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான். தமிழ்நாட்டு உரிமைகளை காவு கொடுக்காமல், எதற்கும் விலை போகாமல் தமிழ்நாட்டு உரிமைகளை தற்காத்து, தமிழர்கள் உரிமை, தமிழ்நாடு உரிமை, தமிழ் மொழி உரிமைகளை பாதுகாக்கிறது பாஜக அரசு சங்கி பார்ப்பன அரசியல் மத்திய அரசுல இருந்து சங்கி கும்பல்கிட்ட இருந்து பாதுகாக்கிறது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவரே சொல்லிட்டாரு. அதுக்காக தான் நாங்க வந்துட்டேன். அதிமுக தலைமை சரியில்லை, எடப்பாடி பழனிசாமி பாதை பயணம் சரியில்லை, அதனால இன்று தமிழ்நாட்டுக்கு பாதுகாப்பு, இனிமேலும் தமிழ்நாட்டுக்கு பாதுகாப்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின், திமுக, திராவிட மாடல் அரசு, திராவிட மாடல் ஆட்சின்னு அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அவர் சரியான கரைக்கு சேர்ந்துட்டார். நீ அவர் பொழைச்சுக்குவார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, மனோஜ் பாண்டியனோட இது முடியாது. எழுதி வச்சுக்கோங்க. நீங்க அன்வர் ராஜா வந்தாரு, நம்ம ராமநாதபுரம் முன்னாள் MP. இன்னைக்கு மனோஜ் பாண்டியன் வந்துட்டாரா? ஓ பன்னீர்செல்வமே விரைவில் வருவார் திமுக. என்ன சொல்றீங்க? ஆமா, நடக்கும் தோல. ஓ பன்னீர்செல்வத்துக்கு அரசியல் எதிர்காலமே கிடையாது. நான் பல முறை சொல்லிட்டேன். எடப்பாடி பழனிசாமி அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு, ஓ பன்னீர்செல்வம் அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு, தினகரன் சசிகலா அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு. அவங்களால இனிமேல் துணை முதலமைச்சரோ முதலமைச்சர் ஆக முடியாது. எம்எல்ஏ, MP, மினிஸ்டர் ஆகவே ரொம்ப கஷ்டம், நடக்கவே நடக்காது. ஓகே. என்னன்னா இப்ப என்னன்னா ஓபிஎஸும் வந்துருவாரு. நாளை பண்ண இன்னும் பல பிரமுகர்கள் அதிமுக திமுக வந்துருவாங்க. இதான் நடக்க போகுது. அதிமுகவுக்கு 2026 மூடு விழா, அதோட அதிமுக தான் முடிஞ்சு. பாஜக RSS சங்கி கும்பல், அமித்ஷா மோடி கும்பல், பார்ப்பன கும்பல், இந்த சங்கி, இந்த ஜாதிவெறி மதவெறி கும்பல் இந்துத்துவ கும்பல் தமிழ்நாட்டுல ஆட்சி அமைக்க வரல. அவங்க ஆட்சி அமைக்கிறது அவங்க நோக்கமே கிடையாது. 2026 புரிஞ்சுக்கோங்க. அவங்களோட முதல் இலக்கு அதிமுக முடிச்சு கட்டுறது. அதிமுகவுக்கு சாவுமணி அடிச்சு திவசம் நடத்துறது தான் அவங்க வந்திருக்காங்க. அது தெரியாம இவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, இந்த கிட்னி திருடுற ஒரு ஹாஸ்பிட்டல்லாம் இருக்கும், உடல் உறுப்புகள்லாம் திருடுவாங்க. ஆமா. இவங்க என்ன நினைச்சிட்டாங்க, அதிமுக உடம்பு இல்லைன்னு சொல்லி அந்த ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆயிட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்பல்லோ வேற மாதிரி போனா, இப்ப நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனா கூட உயிர் பாதுகாக்கப்படும். நீங்க தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சூப்பரா இருக்கு. என்ன பண்ணிட்டாங்கன்னா, கிட்னி திருடுற உடல் உறுப்புகளை திருடுற ஹாஸ்பிட்டல், அவன் ஒரு உறுப்பையும் திருடிடுவான், கொலையும் பண்ணிடுவான், திவசம் நடத்திடுவாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா சனி போனா தனியா போற சேவலை கட்டி தான் அனுப்பிச்சுடுவாங்க சுடுகாட்டுக்கு. அந்த மாதிரி ஒரு ஆஸ்பத்திரியில போய் சேர்ந்துட்டாங்க அதிமுக. எடப்பாடி பழனிசாமி கொண்டு போய் சேர்ந்துட்டாங்க. இப்ப இந்த மனோஜ் பாண்டியன் மாதிரி, இந்த ஓபிஎஸ் மாதிரி, தினகரன் மாதிரி, சசிகலா மாதிரி ஆளுங்க இந்த ஆஸ்பத்திரி இப்படிப்பட்ட ஆஸ்பத்திரிடான்னு சொல்லி தெரிஞ்சவங்க ஆஸ்பத்திரி விட்டு நைட்டோட நைட்டா தெரிச்சு ஓடுறாங்க, ஜன்னல் வழியா பூச்சு ஓடுறாங்க. இந்த ஒரு வடிவேல் காமெடி இருக்குமே, டேய் தடியா வாடா, அதே மாதிரிதான் கரெக்டா வேணும்டா பண்ண மாதிரி. அது மாதிரிதான் இப்ப இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப எடப்பாடி பழனிசாமி அந்த வடிவேல், என்னையா அவனை பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு வெக்கமே இல்லாம உட்காந்துருக்கேன்னு சொல்லிட்டு டக்குன்னு கூட்டு ஓடி போய் அந்த பையன் என்ன பண்ணுவான், கோர்த்து கொண்டு போய் இப்ப அந்த பையன் தான் அந்த அதிமுக சில்லறைகள், இந்த RB உதயகுமார், செல்லூர் ராஜுலாம் எல்லாருமே இந்த NDA கூட்டில் இருக்க ஜாதி வெறி கட்சிக்காரன், மதவெறி கட்சிக்காரன் எல்லாரும் இவங்க எல்லாம் எடப்பாடியை கொண்டு போய் என்ன பண்ண, ஆம்புலன்ஸ் ஏற்றி விட்டுருவாங்க. அந்த பையன் கமிஷன் வாங்கிட்டு போயிடுவான். சில்லறைகளுக்கு அல்ற சில்லற காசை வாங்கிட்டு போயிடும். எடப்பாடி பழனிசாமி அதிமுக கிட்னி உரிவாங்க. இப்ப இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இதுல அலர்ட் ஆனாங்க பாத்தீங்களா, அந்த ஆஸ்பத்திரி கிட்னி உருவற ஆஸ்பத்திரி, உடல் உறுப்புகளை உருவற ஆஸ்பத்திரி தெரிஞ்சவங்க அப்படியே என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த இது போட்டிருப்பாங்கல்ல, சூட்டு மாதிரி மெடிக்கல் சூட்டு, அதோட அப்படியே குதிச்சு ஜன்னலை உடச்சு தப்பிச்சிட்டாங்க. அவங்க தான் இப்ப திமுக சேர்ந்துட்டு இருக்காங்க.
இப்போ ஓபிஎஸ் தினகரன் சசிகலாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க அந்த ஆஸ்பத்திரிக்குள்ள போகக்கூடாதுன்னு சொல்லி வெளியே நிக்கிறாங்க. அவங்களும் நாளை காலப்போக்கில் அவங்க கதை முடிஞ்சுன்னு தெரிஞ்சிருவாங்க. இதுதான் நிலவரம். ஓபிஎஸும் விரைவில் திமுக வந்துருவாரு, தான் நடக்க போகுது. ஓ பன்னீர்செல்வம் விரைவில் திமுக வந்துருவாரு. அதுக்கு தான் அவர் கொஞ்சம் ட்ரையல் பாக்குறாரு. அப்பப்போ ஸ்டாலின் சார் மீட் பண்றது. முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து அடையாறுல தியாசபிகல் சொசைட்டி ரோட்ல வாக்கிங் போவார். இவர் ஓபிஎஸ் என்ன பண்றாரு, போன 2 மாசத்துக்கு முன்னாடி அந்த பக்கம் எதிர்ச்சியா வந்தாராம், இவர் முதலமைச்சரை பார்த்தாராம். இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா? யோசிச்சு பாருங்க. காலைல 5:30 மணி 6 மணிக்கு இவர் எதிர்ச்சியா வந்தாராம். இவர் எதிர்ச்சியா ஓபிஎஸ் நடந்து வந்துட்டு இருக்கப்ப முதலமைச்சர் எதிர்த்த மாதிரி வரான் வாக்கிங்களா. என்ன சார் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சந்திக்கிறீங்க. நம்புற மாதிரி இருக்கா? நீ பிளான் பண்ணி தான் போயிருக்க முதலமைச்சரை பார்க்க. அதான் சொல்லுது, இவங்க அதிமுக வித்தியாசமா பண்ணுவாங்க தோழர். இப்ப எடப்பாடி எல்லாம் பார்த்தா பில்லா ரஜினிகாந்த் மாதிரி போறது, அமித்ஷா பார்க்க ஒரே காரை நீ போலாம்ல, 5 கார் மாதிரி போறது. இந்த கூத்தெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. இவங்க என்ன நினைச்சிட்டாங்க, நம்ம 5 கார் மாறி போனா மீடியாலாம் நம்மள வந்து பார்க்க மாட்டேன், எவ்வளவு இன்டர்வியூ எடுக்க வர மாட்டேன். மீடியாவுக்கு எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு முன்னாள் அமைச்சர் டெல்லி வந்துட்டாப்ல, ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டாங்க, முடிவு பண்ணிடுவான் எங்க போறாருன்றது. இவன் என்ன பண்ணிட்டாங்க, 5 கார் மாறினா மீடியா பார்க்க மாட்டாருன்னு எடப்பாடி போனாரு. அம்பாசிடர் காரு, இனோவா காரு, BMW காரு, ஆடி காருன்னு பார்த்தா பிரஸ் மீட் மீடியா காரன் அமித்ஷா வீட்டுல உட்காந்துருக்காங்க. கதவை திறந்து அவருக்குள்ள மாட்டிக்கிட்டாரு. என்ன சார் உங்களை எதுவுமே இன்ஃபார்ம் பண்ணி 100வது திருட்டு வெற்றி பெற வாழ்த்துக்கள். அந்த மாதிரிதான் அந்த வடிவேல் வந்து அந்த 100வது திருட்டு வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஊர் முழுக்க போஸ்டர் ஓடிட்டு போனா கடைசியில போலீஸ் சரவணம் பண்ணிடுவாங்க இல்ல வீட்டுக்குள்ள. அது மாதிரிதான் எடப்பாடி கதை. பெரிய காமெடி பீஸ் இது எல்லாமே. அதை வந்து நான் என்ன சொல்றேன்னா, இன்னும் பல பெரும் தலைகள் அதிமுக தலைகள் திமுகவில் சேருவார். ஏன்னா அரசியல் எதிர்காலம் முடிஞ்சு. அதிமுக செங்கோட்டையன் கூட விலகி இருக்காரு, எப்படி பார்க்கலாம் அவரு? செங்கோட்டையன், சசிகலா, தினகரன் இந்த கும்பல் ஃபுல்லா யுனைட் ஆகும். எடப்பாடிக்கு கல்தா கொடுத்துருவாங்க. அதிமுகவுக்கு தூக்கி வைங்கள கொடுத்துட்டு இப்ப செங்கோட்டையை வழக்கு போடுவாப்ல எலெக்ஷன் கமிஷன்ல. எலெக்ஷன் கமிஷன் யார் கண்ட்ரோல் இருக்குன்னு நமக்கு தெரியும். பாஜக, RSS, மோடி, அமித்ஷா கண்ட்ரோல் இருக்கு. அது என்ன பண்ணும், சின்னத்தை தூக்கி செங்கோட்டையன் தினகரன் சசிகலாட்ட கொடுத்து இவங்க கண்ட்ரோல் அதிமுக ஒருங்கிணைச்சு எடப்பாடி தூக்கி எரிஞ்சிருவாங்க. எடப்பாடி வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி கதை முடியுதா இல்லெக்ஷனுக்கு அப்புறம் முடியுதான்றதான் வெயிட் பண்ணிப்பாங்க. ஆனா கதை முடியுறது உறுதி, மாற்றுக்கிறதே கிடையாது. அப்ப நான் என்ன சொல்றேன், நீங்களும் புரிஞ்சுக்க மாட்டீங்க தோழர். நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்க மாட்டீங்க. நான் என்ன சொல்றேன்னா, எடப்பாடி வந்து எக்ஸாம்ல ஃபெயிலுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நான் ஃபெயிலுன்றதை ஒத்துக்க மாட்டேன், ரிசல்ட் இருந்தா தான் ஒத்துக்குவேன் அப்படின்றீங்க. இப்ப நான் என்ன சொன்னா, கண்டிப்பா நீங்க பேப்பரை பார்த்து தான் நீங்க நம்புறீங்கன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. எழுதவே இல்லை ஃபெயிலுன்றீங்க நீங்க. ஃபெயிலுன்னு கன்ஃபார்ம். ஓகே, நீங்க இந்த ரிசல்ட் இந்த ஏப்ரல் மாசம் 2026 வரும். அப்ப நீங்க பேப்பரை பார்த்து நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். கன்ஃபார்ம் ஃபெயில், கதை முடிஞ்சு. ஆனா என்ன, அந்த குழந்தை அந்த 10வது 12வது எழுதின குழந்தை சொல்லிக்கிட்டே தெரியும் ரிசல்ட்டுக்கு முன்னாடி, நான் வந்து 500க்கு 490 வாங்குவேன், 1200க்கு 600க்கு நான் வந்து 590 வாங்குவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். நான் தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட்னு சொல்லுவோம். ஆனா ரிசல்ட்ல பார்த்தா அது ஃபெயில் ஆகி உட்காந்துருக்கும். வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்குன்னு அதான் சொல்ல, அந்த 10வது 12வது ஸ்டூடெண்ட் மாதிரி தான் இவங்க எல்லாம் சொல்லிட்டே தெரிய வேண்டியதான். 0 தான் வரும் எடப்பாடி பழனிசாமிக்கு, படுதோல்வி அடைவாங்க. நீ நல்லா புரிஞ்சுக்கோங்க, எடப்பாடியோட இருக்கவே 50 பேரும் அதிமுகல காசு பணம் பதவிக்கு தான் இருக்கான். எடப்பாடி மாசம் மாசம் காசை வெட்டுறாப்புல, எல்லாம் கலெக்ஷனை போட்டு கல்லா கட்டு உட்காந்துருக்காங்க. நாளைக்கு சசிகலா, தினகரன், செங்கோட்டையன் கையில அதிமுக போயிடும். இன்னும் கொஞ்ச நாள்ல போயிடும், 2-3 மாசத்துல போயிடும். இந்த மார்கழி முடியறதுக்குள்ள எடப்பாடியை முடிச்சிருவாங்க. அப்ப என்ன ஆகும்னா, இந்த RB உதயகுமார், இந்த செல்லூர் ராஜ், இந்த வேலுமணி, தங்கமணி, வீரமணி, அந்தமணி, முனுசாமி, அவன் இவன் அதிமுக எல்லா இப்ப எடப்பாடியோட இருக்க எல்லா முக்கிய பிரமுகர்களும் அப்படி அங்கிட்டு ஜம்ப் பண்ணிடுவாங்க. இந்த வண்டுமுருகன் காமெடி பார்த்துருக்கீங்கல்ல, இருக்கும் இடத்திலேயே நான் வந்து இன்னொரு கட்சிக்கு தாவக்கூடிய கெப்பாசிட்டி இந்தியாவில உலகத்துல எனக்கு தான் இருக்குன்னு வடிவேல் சொல்லுவாரு. அதே மாதிரி அப்படி அங்கிட்டு ஜம்ப் அடிச்சிருவாங்க. அப்புறம் எடப்பாடி தனியா அந்த எங்கே செல்லும் என்ற பாதை யார் யார் அறிவார் இந்த பாட்டு இருக்குல்ல, அது மாதிரி எடப்பாடியை தனியா நிப்பாட்டிடுவாங்க ரோட்ல. இதுதான் நடக்க போகுது. அது எடப்பாடி வந்து பாத்தீங்கன்னா, எடப்பாடி பல பேர் துரோகம் பண்ணார். இப்ப 50 பேரும் சேர்ந்து எடப்பாடி துரோகம் பண்ண போறாங்க. இதான் நடக்க போகுது. அதனால வந்து அதிமுகவுக்கு எப்படினாலும் முடிவில்லாதான். எவ்வளவு ஃபேக்ஷன் நீங்க எப்படி யுனைட் ஆனாலும், செங்கோட்டையன், சசிகலா அப்படியே அறுத்து கிழிச்சு யுனைட் ஆனாலும் முடிவு என்பது 0. அதை மாற்றுக்கிறதே கிடையாது. எடப்பாடியும் ஜெயிக்க போறதோ, செங்கோட்டையும் ஜெயிக்க போறதில்ல, தினகரன் ஜெயிக்க போறதோ, சசிகலாவும் ஜெயிக்க போறதில்ல, முடிஞ்சு கதை. இப்ப நான் என்ன எதிர்பார்க்கிறேன்னா, காலப்போக்குல எடப்பாடி பழனிசாமி, சசிகலா, தினகரனே திமுக வந்து ஜாயின் ஆக வாய்ப்பு இருக்கு. சொல்ல முடியாது தோழர். நீங்க அரசியல் நீங்க எதையுமே நீங்க எதிரி நண்பனா. ஆமா, வேற வழி இல்ல. பாஜக, RSS நம்மளை அழிக்கிறான், நம்மளை ஒழிக்க பாக்குறேன். அதிமுக முடிச்சிட்டான். இப்ப அதிமுக பொறுத்தவரை எப்படி வந்து லண்டன்ல இருந்து நியூயார்க்கு ஒரு கப்பல் போச்சு, டைட்டானிக், 1912. அது எப்படி கடலுக்குள்ள கவுந்து அட்லாண்டிக்ல கடந்து போய் 2 லவ்வர்ஸ் மட்டும் நின்றுட்டு இருப்பாங்க. அவங்க கடைசியில பார்த்தா அவங்க செத்து போயிடுவான். அந்த கதை தான் அதிமுக. கடைசியில் அந்த பொம்பளை, வயசான பொம்பளை உட்காந்து சொல்லிட்டு இருக்கும் கதையை, நான் இப்படிதான் டைட்டானிக்ல வந்தேன், எல்லாரும் செத்து போயிட்டாங்க. அது மாதிரி எடப்பாடி வயசான சொல்லுவார், நான் வந்து டைட்டானிக் கப்பல் முழுகிறப்ப நான் இருந்தேன், ஆனா அதிமுக முங்கி போறதுக்கு நான் உட்காந்துருந்தேன்னு சொல்லி எடப்பாடி கிளடி தட்டணும்னு சொல்லுவார். நான் அவங்களாம் நீக்கினது தப்பு, நான் தப்பு, டைட்டானிக்கே முங்கி போச்சு, ஆனா அதிமுகவே முடிச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லி
அந்த ஐஸ்பர்க் இருக்கு பாருங்க, அந்த டைட்டானிக் கப்பல் இடிக்கிற அந்த பனி கல்லு பாறை பாத்தீங்களா, அந்த பாறை தான் RSS பாஜக மோடி அமித்ஷா. அப்ப நம்ம டைட்டானிக் படத்தை பார்க்கலாமா? டைட்டானிக் படம் தயவு செய்து தமிழ்நாட்டு மக்கள் பாருங்க. டைட்டானிக், அந்த ஐஸ்பர்க், இதுதான் அதிமுக, பாஜக, RSS, மோடி. நான் சொல்றேன் அதிமுக டைட்டானிக் சொல்றேன். அதிமுக டைட்டானிக் கண்டிப்பா நீங்க பாக்கணும்ல. பாத்துக்கிட்டு இருக்கதே அதான். பாத்துக்கிட்டு இருக்கதே அதுதான். அந்த பனிப்பாறை இருக்குல்ல, அதுதான் பிஜேபி, RSS, மோடி, அமித்ஷா. நீ டைட்டானிக்கை கொண்டு போய் மோதிட்டாங்க. விலகி வாய்ப்பு நிறைய கிடைச்சிச்சு விலகி ஓடுறதுக்கு. நீ நேரா போய் மோதினாங்க இல்ல, முடிஞ்சு உள்ள இறங்கிக்கிட்டு இருக்கு. இப்ப 2026 முழுசா உள்ள இறங்கிடும். நீங்க இப்ப வந்து அதிமுக, அமித்ஷா திமுக தான். அது அதிமுக அண்ணா தான் எப்பயோ மறந்துட்டாங்க. இப்ப அண்டா வந்து டெல்லியில அடமானமா இருக்கு. அண்டாவை மீட்க முடியாது. அந்த அண்டாவை மீட்கணும்னா பல பேர் உயிர் பலி கொடுக்கணும். அவங்களுக்கு அண்டாவை ஈஸியா மீட்க முடியாது. அதனால வந்து நான் என்ன சொல்றேன்னா, மனோஜ் பாண்டியன் இன்னைக்கு போனது என்பது ட்ரெய்லர், டீசர் கூட கிடையாது, சும்மா ஒரு ஃபர்ஸ்ட் லுக். இன்னும் நிறைய நீங்க பார்க்க போறீங்க. இன்னும் பல இது இருக்குது, ஆடியோ லான்ச் இருக்குது, போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் இருக்குது, நிறைய இருக்குது, படம் ரிலீஸ்லாம் இருக்குது. மெயின் பிக்சர் 2026 அதிமுக முடிஞ்சு. அதிமுக மூடி விழா நடத்த போறோம், எல்லாரும் சேர்ந்து நடத்த போறோம். நீங்க, நான், தமிழ்நாடு மக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த 3 மண்ணலி போடுவாங்க பாருங்க, 3 மண்ணு. அந்த சவத்தை அடக்கம் பண்ணும்போது 3 படி மண்ணலி போடுவாங்க, ஜீவ சமாதி இதெல்லாம் பண்ணுவாங்க, குரு பூஜை அது. அந்த மாதிரி நம்ம எல்லாருமே அதிமுக பண்ண போறோம். அதான் நடக்க போகுது. அதனால வந்து காலப்போக்கில் அதிமுகவை பாதுகாப்பது, அதிமுக இருந்த முன்னாள் அமைச்சர்கள், இன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் முதலமைச்சர்கள், அதிமுக எம்எல்ஏ, எம்பி 50 பேரையும் பாதுகாக்க போறது திமுக தான். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தான். நன்றி. நன்றி.